ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே परमेश्वर उद्धारकर्ता यीशु मसीह के बहुमूल्य नाम से உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम के अभिवादन देते हैं. நல்லா இருக்கீங்களா? आप सब अच्छे हो? கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கீங்களா? परमेश्वर के अंदर आनंदित हो? வேதமளிச்ச தியானத்தின் மூலமாக वचनी दीपक के रोज के ध्यान के अनुसार உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகவும் சந்தோஷம் அடைகிறோம். आपसे मिलने में हम बहुत ही आनंदित होते हैं. நாம் இந்த வார்த்தையில கடந்து செல்வோமா? आज के वचन कर जाएंगे. 2 சாமுவேல் दूसरा शमूएल 22 அதிகாரம் उसका 22 चैप्टर 29 சொல்லப்பட்டிருக்குது. उसका 29 में कहा गया है, கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர். हे यहोवा तू ही मेरा दीपक है கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குவார். और यहोवा मेरे अंधियारों को दूर தாவீது करेगा. கர்த்தரை பார்க்கும் பொழுது தாவீது கர்த்தரை பார்க்கும் பொழுது दाऊद जो है परमेश्वर को देखते समय ஒரு விளக்காய் அவன் பார்க்கிறான். वो एक दीपक के तौर पर वो देखता है. ஒரு உலகத்திற்கு ஒரு வெளிச்சமான கர்த்தர் என்று அவன் பார்க்கிறான். संसार का एक ज्योति वो परमेश्वर को वो देखता அது है. மாத்திரமல்ல, केवल उतना ही नहीं, அவர் எனக்கு விளக்காய் वो இருக்கிறார். मेरा एक दीपक है. தேவ பிள்ளைகளே, परमेश्वर के जनों, கர்த்தர் உங்களுக்கு விளக்காய் இருக்கிறார். परमेश्वर आपका दीपक है. அவர்கள் விளக்காய் இருக்கிறபடினால वो आपका दीपक है, इसलिए உங்க இருளை எல்லாம் வெளிச்சமாக்குவார். आपके अंधकारों को वो उजियाले में बदलेगा. சாத்தான் இருளில வைத்திருக்கிறான். शैतान जो है अंधकार में रखा हुआ है. அடிமைத்தனத்தின் ஆவியில வைத்திருக்கிறான். गुलामीपन की आत्मा में उसने रखा அவருடைய है. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்க முடியாதபடிக்கு मनुष्य की जिंदगी आशीषित न होते அவனை हुए சாபத்துக்குள்ளாக வைத்து उसे श्राप के अंदर அந்த रखकर சாபம் என்கிறதான இருளை வைத்திருக்கிறபடினால वो श्राप नामक वो अंधकार को उसने रखा है, அதை इसलिए வெளியே வர முடியாதபடிக்கு वो बाहर न आते हुए சாத்தான் அவளை வஞ்சித்து வைத்திருக்கிறான். शैतान उसे बरमा कर रखा ஆனா हुआ है. கர்த்தரோ लेकिन परमेश्वर விளக்கா இருக்கிறபடினால் दीपक है, इसलिए இல்ல வெளிச்சமா இருக்கிறபடினால் ज्योति है, உங்க इसलिए இருளை வெளிச்சமாக்குவார். आपके अंधकारों को वो ज्योति में என்ன बदलेगा. உங்களுக்கு இருளா இருக்கிறது? कौन सा कार्य आपके लिए अंधकार में வியாதி है? என்கிற இருள் இருக்கிறதா? बीमारी नामक अंधकार है, அவமானம் என்கிற இருள் இருக்கிறதா? अपमान नामक अंधकार है, நிந்தை என்கிற இருள் இருக்கிறதா? या निंदा नामक अपमान ஏதோ जो ஒரு है, இருள் कोई तो एक अंधकार உங்களை ஆட்டி படைத்துக் கொண்டு இருக்கிறதா? आपको बरमा रहा है, உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறதா? आपको घेरा हुआ है. இன்றைக்கு आज உங்க வாழ்க்கையை வெளிச்சமாக்குவார். आपका जीवन को उजियाले में இயேசு என்ன बदलेगा. சொன்னார்? यीशु ने क्या कहा? நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். मैं जगत के लिए ज्योति हूँ. என்னை பின்பற்றுகிறவன் जो मेरा पीछा அவன் करता है, இருளிலே நடப்பதில்லை. वो अंधकार में कभी नहीं चलता. இயேசுவை பின்பற்றுங்க, यीशु के पीछे हो அவரோடு लीजिए, கூட இருங்க, उसके साथ रहिए. உங்களுக்கு வெளிச்சமா இருப்பார். वो आपके लिए दीपक உங்க बनेगा. இருளை एक अंधकार को வெளிச்சமாக वो மாற்றுவார். उजियाले में உங்களை बदलेगा. आपको ஆசீர்வதிப்பார். वो आशीष நாம் करेगा. ஜெபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे. அன்பின் பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். प्यारे पिता, आपको धन्यवाद करते உங்களுடைய हैं. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். आपके बच्चों के लिए प्रार्थना करते हैं. இருளான வாழ்க்கையை अंधकार भरी जिंदगी ஆண்டவர் को வெளிச்சமாக மாற்றும். उजियाले में आप बदल இன்றைக்கு दीजिए. அற்புதம் செய்யும். आज एक अद्भुत कार्य இயேசு कीजिए. மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते पिता, ஆமென். आमीन.